இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஈரோட்டில் பணம் எப்போ கிடைக்கிற? அண்ணா ஒரு 7 மணிக்கு வந்துடுங்கண்ணா. 7 மணிக்கு வரலையும் நான் பொண்டாட்டிக்கு அங்கே வந்து பிள்ளைங்க பசங்க எல்லாத்தையும் காரிட்டு கூட்டு வந்துடுவேன். இல்லத்தரசிகளையும் விவரம் தெரியாத ஆண்களையும் குறிவைத்து வட்டிக்கு பணம் கொடுத்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி பணம் கட்ட முடியாதவர்களை காது கூசும் அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் வசைபாடி கொலை மிரட்டல் விடுத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அண்ணா நான் சொன்னேங்கண்ணா, இல்லைன்னு சொல்லுங்க அண்ணா. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கணபதி பாளையத்தைச் சேர்ந்தவர் யுவராஜ். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகியான இவர் வட்டிக்கு பணம் கொடுத்து வசூல் செய்யும் தொழிலை மேற்கொண்டு வருகிறார். இவர் தனது தோழி பாரதி என்பவர் மூலம் மொடச்சூர், மின்னகர், வாய்க்கால் ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கும் இல்லத்தரசிகள் மற்றும் ஆண்களை குறிவைத்து 10,000 ரூபாய் கடன் தருவதாகவும் தாங்கள் வாரத்திற்கு 1000 ரூபாய் கட்டினால் போதும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனால் உடனடி பணம் தேவைப்படும் நபர்கள் இவரது ஆசை வார்த்தைக்கு மயங்கி 10,000 ரூபாய் வரை கடன் பெற்றுள்ளனர். மேலும் வங்கிகளிலும் கூடுதல் கடன் பெற்று தருவதாக கூறி யுவராஜ் வெற்று தாள்களிலும் நிரப்பப்படாத வங்கி காசோலைகளிலும் கையொப்பமிட கோரி உள்ளார். குடும்ப செலவுக்காக கூடுதல் பணம் கிடைத்தால் நல்லதுதான் என நம்பிய கடன் பெற்றவர்கள் வங்கி காசோலைகளில் கையொப்பமிட்டுள்ளனர். இந்த நிலையில் வட்டியை சரிவர கட்ட முடியாதவர்களிடம் யுவராஜ் ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியதாக கூறப்படுகிறது. மேலும் 10 வாரம் கடனை சரியாக செலுத்தியவர்கள் வங்கியில் கடன் பெற்று தருவதாக கூறினீர்களே, தங்களுக்கு எதுவும் வேண்டாம், 1 வாரம் பணத்தை கட்டவில்லை என்றாலும் ஆபாசமாக பேசுகிறீர்கள், அதனால் தாங்கள் கையொப்பமிட்ட வங்கி காசோலையையும் வெற்று தாள்களையும் திருப்பி தருமாறு கேட்டுள்ளனர். அப்போதுதான் யுவராஜின் சுயரூபம் கடன் பெற்றவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. காசு உனக்கு எவ்வளவு கொடுத்தான் அவன்? அதை பற்றி சொல்லு. எனக்குங்களாண்ணா 30 ரூபாங்கண்ணா. அப்ப காசு கொடுக்கணும்னு எண்ணம் இல்லையா உனக்கு? வரேன் பேசுறேன் பாத்துக்கலாம். நீங்கள் செலுத்தியது வெறும் வட்டி தொகைதான் என கூறிய யுவராஜ் அசல் அப்படியே தான் இருக்கிறது என கோபமாக கூறியுள்ளார். யுவராஜியின் இந்த வார்த்தையை சற்றும் எதிர்பாராத பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்து யுவராஜியிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது தன்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என கூறிய யுவராஜ் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி என்றும் காவல் நிலையம் சென்றால் தன்னை காவல் ஆய்வாளரே நாற்காலியில் அமர வைத்து பேசுவார் என்றும் பேசியுள்ளார். பாதிக்கப்பட்டவரை நோக்கி உன்னை எல்லாம் உள்ளேயே விடமாட்டார் எனவும் நக்கலாக யுவராஜ் பேசியிருக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடம் யுவராஜ் பணம் வசூல் செய்யும் போது ஆபாச வார்த்தைகள் பேசியும் கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. எந்த மீட்டிங்ல எந்த மீட்டர் நீங்க? நான் ஆபீஸ் மீட்டிங். அவனை கேள்வி சொல்லுவா, தூக்கிட்டு வந்து மாதிரி கட்டி போடுவா. பாக்குறியாப்பா? பாக்குறியா? நான் கூப்பிடுறேன், நான் வெளியே வந்துட்டு கூப்பிடுறேன். டேய் இங்க வர்ற, நான் உள்ள வர்றேன், நீ வெளியே வர வேண்டாம், நான் உள்ள வரண்டா. பாக்குறியா? நீங்க எப்படி பவர் காட்டாரா? பணம் தரவில்லை என்றால் வீட்டில் உள்ள மனைவி உள்ளிட்டோரை காரில் அழைத்து சென்று விடுவேன் எனவும் 10 பேரை அனுப்பி அடித்துதான் காசு வாங்க வேண்டுமா எனவும் யுவராஜ் பாதிக்கப்பட்டவரை மிரட்டிய அதிர்ச்சி ஆடியோ வெளியாகி உள்ளது. ஈரோட்ல பணம் எப்போ கிடைக்கிற? அண்ணா ஒரு 7 மணிக்கு வந்துடுங்கண்ணா. 7 மணிக்கு வரலையும் நான் பொண்டாட்டிக்கு அங்கே வந்து பிள்ளைங்க பசங்க எல்லாத்தையும் காரிட்டு கூட்டு வந்துடுவேன். இப்போ நீங்கள் வர்றியா? நான் அங்கே உங்கள் ரோட்டுக்கு வரதா? பணம் என்ன பண்ண போகிறேன்? இல்லை நான் வரேங்கண்ணா. இவன் மகேந்திரன் இங்கே தான் இருக்கிறான். அங்கே தான் இருக்கு அப்படிங்களா? ஆமாம். என்னோட போகிறேன் அவனாண்ட அந்த இந்திக்காரங்களை எல்லாம் தூக்கிட்டு வந்து 10 பசங்களை விட்டு தூக்கிட்டு வந்து மிதிச்சு அந்த மாதிரி மிதிச்சு தான் காசு வாங்குவோம். மாதிரி காசு கட்டுறீங்களா? மேலும் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் 4 நாட்களில் பணத்தை தருவதாக கெஞ்சியும் ஆபாச சொற்களால் கடுமையாக பேசியிருந்த ஆடியோவும் கேட்போரை முகம் சுழிக்க வைத்திருக்கிறது. அண்ணா நான் சொன்னேங்கண்ணா, இல்லைன்னு சொல்லுங்க
அண்ணா நான் ஒரு 4 நாள் மட்டும் பொறுங்கண்ணா, கொடுத்துட்றேண்ணா. பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவார்கள் என யுவராஜுக்கு முன்கூட்டியே தகவல் போனதால் அவர் தனது தோழியான பாரதியிடம் பணம் பெற்றது போல் வங்கி காசோலை மோசடி வழக்கை 15 நபர்கள் மீது தொடர்ந்துள்ளார். இதனால் வேதனை அடைந்த இல்லத்தரசிகள் யுவராஜ் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இவர்னால ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க, மன உளைச்சலாக இருக்கிறேங்க. ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னா ஸ்டேஷனில் போய் நீ என்ன பண்ணுவ, உன்னால் என்ன பண்ண முடியும், அங்கே இருக்கிறதெல்லாம் நம்மளால தான், ஒன்றும் பண்ண முடியாது, அங்கே போனாலும் எனக்கு தான் கூப்பிடுவாங்க, நான் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்படிங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.